வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதைக்கான ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்திக் இருக்காருல்ல, அவரு மயில் வாகனத்துக்கிட்ட சொல்லிட்டு கலச பூஜைக்கு நேரா கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, கலச பூஜையில விருமன் வழக்கம் போல கண்டிப்பா உன்னோட பேரை வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரிய ரொம்ப மோசமா அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பேரை கண்டிப்பா வருவான். ஐயரே, இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்கு? ஐயர் சொல்றாரு. அம்மா, இன்னும் 10 நிமிஷம் இருக்குமா. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அதான் 10 நிமிஷம் இருக்குல்ல, 10 நிமிஷத்துக்குள்ள என் பேரன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட விருமன் நினைக்கிறாரு, அவன் கண்டிப்பா வரப்போறது கிடையாது. இன்னைக்கு இந்த பரமேஸ்வரிய அவமானப்படுத்திட்டு மறு வேலை பாக்குறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதே நேரம் கார்த்தியோட கார் வந்து நிக்குது. கார்த்தியோட கார் நின்னத்தோட பரமேஸ்வரி சொல்றாங்க, பாத்தீங்களா, என் பேரன் வருவான்னு சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டான் அப்படின்னு. கார்த்திக் கார்ல இருந்து இறங்கி வராரு. கார்த்தியை பார்த்ததோட பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, நீ வரலன்னு எல்லாரும் ரொம்ப மோசமா என்னை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா. கார்த்திக் சொல்றாரு, பாட்டி அதான் நான் வந்துட்டேனே, அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னதோட நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, சரி வாயா கார்த்தி அப்படின்னு. அப்ப தலைவர்கள் கார்த்தியை பார்த்ததோட ஐயா, நீங்க வந்த பிறகுதான் ஏன் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. விருமா, நீ தேவையில்லாம பெரியவரோட குடும்பத்தை பத்தி ரொம்ப மோசமா பேசிக்கிட்டு இருக்க, வர வர உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப விருமன் சொல்றாரு, நான் என்ன அப்படி பேசிட்டேன், இந்த ஊரோட நல்லதுக்காக தானே நான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னமோ இந்த ஊருக்கு ஆப்போசிட்டா நான் பேசுற மாதிரி என் மேல அவ்வளோ கோவப்படுறீங்க. இந்த ஊருக்காக தானே இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த ஊருக்காக பேசுனதெல்லாம் போதும், கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு. அப்ப விருமன் செம்ம ஷாக் ஆகுறாரு, அசிங்கமும் படுறாரு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, நேரம் ஆச்சுப்பா, வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதோட கார்த்தி கலசத்துல தானியங்களை அள்ளி போட்டு பூஜையில உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் நம்ம சந்திரா நினைக்கிறாங்க, இவ்வளவு ரூம் இருந்தோம், எதுக்காக அவன் தனியா மாமாவை மேல உள்ள மாடிக்கு கூட்டிட்டு போகணும். ஒருவேளை அவனுங்க ஏதாவது சேர்ந்து பிளான் பண்ணுவாங்களோ. கண்டிப்பா நமக்கு தெரியாம ஏதோ ஒரு திட்டம் நடக்குது, அதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம மயில் வாகனம் அந்த பக்கமா வராரு. அப்ப சந்திரா தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ராஜா மயில் வாகனம் அங்கேருந்து வந்துட்டு, என்ன சின்ன மாமியாரே, தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ராஜா மாப்பிள்ளைய எங்கேயும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை விட நான் ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அத்தைக்கு எந்த அளவுக்கு அந்த ராஜ சேதுபதியோட பேரனை பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால எனக்கும் அவன் மேல சந்தேகமா இருக்கு. அதனால உங்களை விட நான் தான் அவனை நல்லா தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். மாடியிலேருந்து அவன் இறங்கவே இல்லை. இதை கேட்டதோட சந்திராவும், அப்படியா மாப்பிள்ள, என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, எங்கத்த, நம்ம பேசுறதுக்கு கொஞ்சமாவது நேரம் கிடைச்சிச்சா. நீங்க கவலைப்படாதீங்க, அந்த ராஜா மட்டும் மாடியில இருந்து இறங்கி வரட்டும், அவ்வளவுதான், நான் அத்தை கிட்ட போய் சொல்லிடுறேன் அப்படின்னு. இது கேட்டதோட சந்திராமும், சரிங்க மாப்பிள்ள, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன். இது கேட்டதோட மயில் வாகனமும், சின்ன மாமியாரே நீங்க போயிட்டு வாங்க, நான் உங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சந்திரா போனதோட மயில் வாகனம் நினைக்கிறாரு, ஐயே, சின்ன மாமியார் என்ன இவ்வளோ அப்ராணியா இருக்காங்க, சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க ராஜராஜா உட்கார்ந்துருக்காரு. ராஜராஜா கேக்குறாரு, என்ன மாப்பிள்ள, யாராவது கார்த்தி மாப்பிள்ளைய பத்தி கேட்டாங்களா. மயில் வாகனம் சொல்றாரு, அந்த சந்திரா தான் மாமா, அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி கார்த்தி வந்து மாடியில இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா மாப்பிள்ளதான் ஏற்கனவே போயிட்டாரே. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள சீக்கிரம் அந்த கலச பூஜையை முடிச்சுட்டு வந்தா தேவலை. நம்ம எவ்வளவு நேரம் வந்துட்டு சமாளிக்கிறது, நம்மளால எல்லாம் கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரியை சமாளிக்கவே முடியாது. அதுக்கு மயில்வாகனம் சொல்றாரு, அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா, கார்த்தி மாப்பிள்ள சீக்கிரம் வந்துருவாரு.
நீங்க பதறப்படாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி கார்த்தியை காமிக்கிறாங்க. கலச பூஜை ரொம்ப சூப்பரா நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் ஒருத்தன் அந்த கலச பூஜைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறத பரமேஸ்வரி பாக்குறாங்க. அப்ப பரமேஸ்வரி அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகிட்ட அங்க ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், கலச பூஜையில இந்த மாதிரி வீடியோ எடுக்க கூடாது, அவனை அனுப்புங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க நேரா போயிட்டு, ஏன்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்க, அந்த பையன் சொல்றான், இது மாதிரி நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு எடுக்கிறேன். அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருப்பா, இப்படி கலசத்தை வீடியோ எடுக்க கூடாது, கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே போப்பா அப்படின்னு சொன்னதோட அவங்க அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்ப பரமேஸ்வரி நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது அந்த சந்திராவோட வேலையாதான் இருக்கும் அப்படின்னு. அப்புறமா அந்த ஆளு நேரா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. சந்திரா போன் அட்டன் பண்ணி, என்னங்கடா என்னாச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கு தானே சொன்னேன், எனக்கு போன் பண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு செகண்ட் தவறுனாலும் அந்த ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்திக் ஏதாவது பிளான் பண்ணிடுவான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, மேடம் அதெல்லாம் பிளான் பண்ணிட்டான், கலசத்தை போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு என்னை வெளியில அனுப்பிட்டாங்க, இங்க ராஜ சேதுபதியோட பேரன் தான் உட்கார்ந்துருக்கான். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, யோ என்னையா சொல்றேன், அவன் இங்க இருக்கானே. அப்ப அவரு சொல்றாரு, மேடம் இப்பதான் மேடம் அவன் உள்ளார வந்தான், நான் வீடியோ எடுக்கிறதுக்கு போனேன், அப்ப அங்க உள்ளவங்க கலசத்தை வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி அடிச்சுட்டாங்க, வேற வழி இல்லாம தான் நான் வெளியில வந்துட்டேன், மேடம் நீங்க என்ன பண்ண போறீங்க. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன், அவன் அங்கதானே இருக்கான், இப்பயே நான் அக்கா கிட்ட போய் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த சந்திரா இங்க இருந்து போறாங்க. போயிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அக்கா அந்த கார்த்தி இருக்கான்னு ராஜ சேதுபதியோட பேரன், அவன் கலச பூஜைக்கு போயிட்டான், இங்க உன் மாப்பிள்ள ராஜாவும் இல்ல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ள ராஜாவ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போக சொன்னேன், கண்டிப்பா அவர் என்னை மீறி எங்கேயும் போக மாட்டாரு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, நீதான்க்கா இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது, மாடியில உன் ஹஸ்பண்ட் கூட எல்லாம் அவர் இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவரும் சேர்ந்து அந்த ராஜ சேதுபதியோட பேரனுக்கு உதவி பண்றாருன்னு தோணுது, என்ன ஏதுன்னு போய் பாருக்கா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இப்ப கூட நீ சொல்றதே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை, வேற வழி இல்லாம தான் நானும் சரின்னு சொல்றேன், சரி நான் போறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து மாடிக்கு போறாங்க. அப்ப மயில் வாகனம் டக்குன்னு, என்னத்த. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ளை எங்க. மயில் வாகனம் சொல்றாரு, கார்த்தி ராஜா மாப்பிள்ளை தானே, அவரு உள்ளாரதான் இருக்காரு. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இந்த சந்திராவுக்கு வேற வேலையே இல்லை, உள்ளார ராஜா மாப்பிள்ளை இல்ல அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, அத்தை உள்ளார உங்க ஹஸ்பண்ட் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்காரு, இந்த நேரத்துல போறது சரியா இருக்குமா. சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, என்ன பேசுறீங்க, அக்கா கூட பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, போனா பிரச்சனை தான் ஆகும். இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க நாங்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு கதவை திறக்கிறாங்க. பார்த்தா உள்ளார நம்ம ராஜராஜா மட்டும்தான் இருக்காரு, ராஜாவா காணும். அப்ப சந்திரா சொல்றாங்க, நான் அப்பவே சொன்னேன்னு உள்ளார அவன் இல்லைன்னு, அதே மாதிரி இல்ல பத்தியா, உன்னை நல்லா ஏமாத்தி அவன் போயிட்டான். அப்ப ராஜராஜா சொல்றாரு, சந்திரா என்ன பேசுற, மாப்பிள்ளைய இப்படி பேசலாமா. சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா திட்டம் போட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்க ராஜா மாப்பிள்ளைய, உங்க கார்த்தி மாப்பிள்ளைய கலச பூஜைக்கு அனுப்பி வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் போடுறீங்களா. இதை கேட்டதோட அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப மயில் மகனும் டக்குன்னு ராஜராஜாவை பார்த்து, மாமா சொல்லுங்க மாமா, உங்களுக்கு அந்த சைஸ் பத்தலன்னு வேற கோட்டு வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஆஹா வேற பிளான் பண்ணிட்டாங்க. அப்ப டக்குன்னு ராஜராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, அந்த கோட்டு சுத்தமா எனக்கு சைஸ் பத்தவே இல்லை, நம்ம வாங்கிட்டு வந்த ரேவதியும் ஒழுங்கா வாங்கிட்டு வரல போல, அதான் கார்த்தி ராஜா மாப்பிள்ளையே அனுப்பி வச்சேன் கடைக்கு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சந்திராவை பார்த்து, பாத்தியா சந்திரா, மாப்பிள்ள அந்த கோட்டு மாத்துறதுக்காக தான் போயிருக்காரு, அவரை மேல எப்படி சந்தேகப்படுற. சந்திரா சொல்றாங்க, அக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா நாடகம் ஆடி பொண்ணு நல்லா முட்டாள் ஆக்குறாங்க, இது தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சந்திரா போது சந்திரா, இதுக்கு மேல உன்கிட்ட என்னால எதுவும் கேட்க முடியாது சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கோவமா போறாங்க. சந்திரா நேரா ராஜராஜாவையும் மயில் வாகனத்தையும் பார்த்து,
நீங்க 2 பேரும் அந்த ராஜ சேதுபதியோட பேரனுக்கு உதவி பண்றது வெட்ட வெளிச்சமா நல்லாவே தெரியுது. கண்டிப்பா அக்கா காரி கிட்ட நீங்க மாட்டுவீங்க பாருங்க அப்படின்னு சொன்னதோட மயில் வாகனம் சொல்றாரு, அத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு. அப்ப செம்ம டென்ஷன் ஆகுறாங்க அந்த சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, கண்டிப்பா அந்த கலச பூஜைக்கு தான் அவன் போயிருக்கான், பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மகேஷ் இருக்காருல்ல, அவரு ஹாஸ்பிட்டலை விட்டு தப்பிச்சு வந்துட்டாரு. தப்பிச்சு ரோட்ல வந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் நம்ம சாமுண்டீஸ்வரி அப்புறம் ராஜராஜாவோட போட்டோ இருக்கிறத பாக்குறாரு மண்டபத்துல. அப்ப மகேஷ் அதை பார்த்துட்டு, இந்த போட்டோ இங்க இருக்கா, இவங்களுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு அப்ப இங்கதான் ரேவதியும் இருப்பான், நான் ரேவதிய அடையாம விட மாட்டேன் அப்படின்னு மகேஷ் டக்குன்னு அந்த மண்டபத்துக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு நேரா ஒரு லேடிய பாக்குறாரு. அந்த லேடி மகேஷை பார்த்ததோட, யார் சார் நீங்க? மகேஷ் என்ன பண்றாருன்னா, இங்க பாரு, எதுவுமே சொல்லாம நேரா ரேவதி போன் கொடு அப்படின்ட்டு போனை வாங்கி மகேஷ் வந்துட்டு வேற வாய்ஸ்ல பேசுறாரு. ரேவதி இது மாதிரி ஒரு ரூம்ல வெயிட் பண்றேன் வாடி உன் ஃப்ரெண்டுடி அப்படின்னு சொல்லி மாத்து குரல்ல பேசுறாரு. ரேவதி நினைக்கிறாங்க யார் அது அப்படின்ட்டு. சரி யாருன்னு பாப்போம் அப்படின்னு அந்த ரூமுக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. மகேஷ் யாருக்கும் தெரியாம அந்த ரூம்ல போய் உட்கார்ந்துருக்காரு. அதே நேரம் ரேவதி அந்த ரூமுக்குள்ள வராங்க. வந்து யார் அது நம்மளை கூப்பிட்டது அப்படின்ட்டு பாக்குறாங்க. இந்த ரூம்ல தானே யாரோ வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க, யாரையும் காணுமே அப்படின்னு பார்த்துட்டு திரும்பும்போது மகேஷ் வந்து நிக்கிறாரு. மகேஷ பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏய், நீ இங்க என்ன பண்ற? மகேஷ் சொல்றாரு, என்ன ரேவதி, என்ன சுத்தமா மறந்துட்டியா? என்னை இந்த அளவுக்கு நீ காதலிச்ச? அப்ப ரேவதி சொல்றாங்க, சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சொந்த அண்ணியவே வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பண்ணிருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு பேசுறாங்க. அப்ப மகேஷ் கேக்குறாரு, ஓ ரேவதி, என்னோட விஷயத்த பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சா? அப்ப ரேவதி சொல்றாங்க, தெரியாதா பின்ன, எல்லாத்தையும் ராஜா என்கிட்ட நிரூபிச்சுட்டாரு. அப்ப மகேஷ் சொல்றாரு, சரி விடு, இங்க பாரு, என்னால உன்னை கல்யாணம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் காதலிச்சதுக்கு நான் உன்னை அனுபவிக்கணும்ல. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, எவ்வளவு கேவலமா பேசுற, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி ரேவதி மகேஷ ஓங்கி அறையிறாங்க. மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, மரியாதையா இந்த தாலியில கலட்டு அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லும் பொழுது மகேஷ் ரேவதியை பிடிச்சு தள்ளி விடுறாரு. இதனால ரேவதியோட தலையில அடிபட்டுறது. ரேவதி மயக்கம் போட்டுறாங்க. ரேவதி ரேவதிய வந்து மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு, உன் கழுத்துல இந்த தாலி கிடைக்கிற வரைக்கும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இது அவன் கட்டின தாலி, அப்ப அவனோட பொண்டாட்டிய தான் நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு எனக்கு டென்ஷன் ஆகும். சோ இந்த தாலியை கழட்டுறதுதான் நல்லது அப்படின்னு இந்த தாலிய கழட்ட போறாரு. அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. மகேஷ் நினைக்கிறாரு யாரோ வராங்க, இவளை இப்படியே போட்டா சந்தேகம் வரும் அப்படின்னு ரேவதியை கொண்டாந்து படுக்க வச்சிடுறாரு. படுக்க வச்சுட்டு மகேஷ் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப ஏதோ ஒரு 2 லேடி ரூமுக்குள்ள வந்துட்டு வெளியில போறாங்க. ஆனா ரேவதிய கண்டுக்கல. ரேவதி தூங்குறாங்கன்னு நினைச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப மகேஷ் மறுபடி வந்துட்டு கதவை லாக் பண்றாரு. கதவை லாக் பண்ணிட்டு ரேவதி கழுத்துல உள்ள தாலிய பிடுங்குறாரு. அப்ப ரேவதி வந்து சத்தம் போடுறாங்க, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு அந்த நர்ஸ் வந்து நேரா கால் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னதோட அந்த நர்ஸ் சொல்றாங்க, சார், நீங்க வந்துட்டு மகேஷ் அப்படிங்கிறவரை அட்மிட் பண்ணிருந்தீங்கல்ல, அவர் தப்பிச்சு போயிட்டாரு சார் அப்படின்னு கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்திக். அப்ப கார்த்திக் கேக்குறாரு, அந்த பையன் எப்ப தப்பிச்சு போனான்னு தெரியுமா? அந்த பொண்ணு சொல்றாங்க, சார் இப்பதான் சார் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, பக்கத்துல உள்ள பக்கத்துலதான் வந்துட்டு அத்தைக்கு அந்த கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அங்க கூட அவன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க பாட்டி. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஐயா கார்த்தி, இது மாதிரி கோவில் கலசத்தை பூஜை பண்றதுக்காக எல்லாரும் வந்துட்டாங்கப்பா, என்னப்பா நீ இன்னும் காணும் அப்படின்னு சொன்னதோட அப்ப கார்த்தி சொல்றாரு, ஐயோ பாட்டி, நான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில சிக்கிட்டேன், ஆனா நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் பாட்டி. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா, நீ வருவனே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா நம்ம கார்த்தி என்ன பண்றாருன்னா நேரா
அந்த மண்டபத்துக்கு வராரு. ஒருவேளை ரேவதி ஏதாவது ஆபத்துல இருப்பாங்களோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த ரேவதி கழுத்துல இருக்கிற தாலிய அவன் குடுங்கிட்டு இருக்கான். அப்ப டக்குன்னு நம்ம கார்த்திக் ரூமுக்குள்ள எதிர்ச்சியா வராரு. அப்ப ரேவதி வந்துட்டு ராஜா என்னை காப்பாத்து அப்படின்னு சொன்னதோட கார்த்தி டக்குன்னு மகேஷை பார்த்து டே அப்படின்னு சொன்னதோட ரேவதி டக்குன்னு அந்த மகேஷை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடி வந்து கார்த்திய கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு கவலைப்படாத ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க இவன் தேவையில்லாம இங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்றான், என்ன என் வாழ்க்கையவே அழிச்சிருவேன்னு சொல்றான் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு கவலைப்படாத ரேவதி அப்படின்னு. அப்ப மகேஷ் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம கார்த்தி வந்துட்டு மகேஷை பாக்குறாரு. மகேஷ் வந்துட்டு மயக்கத்துல இருக்கிறத பார்த்துட்டு கார்த்திக் சொல்றாரு இங்க பாரு, நான் மகேஷை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன், அது வரைக்கும் சமாளிக்கிறியா? இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மகேஷை பிடிச்சு நேரா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க கார்த்திக். அப்ப மகேஷ் வந்துட்டு மயக்கத்துலதான் இருக்காரு. தலையில அடிபட்டதுனால திருப்பி மயக்கமாயிட்டாரு. நர்ஸ் சொல்றாங்க சார் யாரு சார் இவன், எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? கார்த்திக் சொல்றாரு இல்லம்மா இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஆளுதான், நீ கவலைப்படாத, இவருக்கு ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடு. இது கேட்டதோட அந்த பொண்ணு சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் சொல்றாரு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் நேரா கலச பூஜைக்கு போறாங்க. ரேவதி கார்த்தியை நினைச்சு ரொம்ப ஒரி பண்றாங்க. ராஜா ரொம்ப நல்லவர், நம்ம தான் அவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கோம், அவர் இந்த குடும்பத்துக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சந்திரா வந்து எப்படியும் இத வந்து கலச பூஜைக்கு போறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுவான் அப்படின்ட்டு ராஜா எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மாடிக்கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. மாடியில அவர் இருக்காரு அப்படின்னு நினைச்சு. ஆனா கார்த்திக் போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு, இது சந்திராவுக்கு தெரியல. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு கார்த்திய ரொம்ப நல்லவர்ன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரேவதிக்கு ஒரு வேளை பரமேஸ்வரியோட பேரன் தான் இந்த கார்த்தி அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ ப்ரொமோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா அந்த மகேஷ் வந்துட்டு தப்பிச்சு அந்த மண்டபத்துக்கு வர மாதிரியும், ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு கார்ல போயிட்டு இருக்கும் பொழுது பரமேஸ்வரி ஃபோன் பண்ணி இது மாதிரி என்னப்பா ஆச்சு எங்கப்பா இருக்க அப்படின்னு கேட்குற மாதிரியும் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோமோல எந்தவித ட்விஸ்ட்டுமே காமிக்கவே இல்லை. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.